நிறைய பேருடைய மைண்ட்ல இருக்குது என்னன்னா, புதுசு தானே, என்ன தெரியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. 18 வருஷத்துக்கு மேல மக்கள் சேவையில நாங்க இறங்கிட்டோம். இன்னைக்கு கிடைச்ச அடையாளம் தான் எனக்கு புதுசை தவிர, கடந்த 18 வருஷத்துக்கு மேல நான் தளபதியோட பயணிச்சிருக்கேன். நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் விஜயனோட பயணிச்சிருக்கேன். அதனால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் நான் இதை உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, நிறைய பேருடைய மைண்ட்ல இருக்குது என்னன்னா, புதுசு தானே, என்ன தெரியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நாங்க புதுசுலாம் இல்லைங்க. 18 வருஷத்துக்கு மேல மக்கள் சேவையில நாங்க இறங்கிட்டோம். இன்னைக்கு கிடைச்ச அடையாளம் தான் எனக்கு புதுசை தவிர, இதோட மக்களுடைய பிரதிநிதியா, மக்கள் மத்தியில் ஒரு சமூக சேவையா 18 வருஷத்துக்கு மேல நான் பயணிச்சுட்டு வரேன். ரசிகர் மன்றம் முதல் ஒவ்வொரு துறை சேர்ந்து எங்களுடைய மக்கள் தளபதி விஜய் மக்கள் இயக்கமிருந்து நம்மளுடைய கட்சியை சார்ந்து எல்லாம் பண்ணி தான் இந்த இடத்துல வந்திருக்கோம். அதனால இந்த இடத்துல இதையே நான் பயன்படுத்துறேன் அப்படின்னா, எதுவும் தெரியாது அப்படிங்கிற ஒரு பாண்டு நிறைய பேர் மனசுல இருக்கு. அதாவது நான் உங்களையும் குறிப்பிட்டு சொல்லலை, தமிழ்நாடு ஃபுல்லா அதுதான் இருக்கு. அது கொஞ்சம் தவறான புரிதல்ங்கிறத மட்டும் இந்த இடத்துல நான் உங்களுக்கு பதிவு பண்ணிக்கிறேன். இந்த துறைக்கு தான் புதுசே தவிர அனுபவம் எங்களுக்கு ரொம்ப பலசு. அதனால ஏற்கனவே நாங்க உங்களோட போராடி ஃபைட் பண்ணி மக்களுக்கு தேவையான அனைத்தையும் நாங்க கேட்டு வாங்கி கொடுத்தவங்க தான். அதையும் இந்த நேரத்தில் நான் உங்க முன்னாடி பதிவு பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய இந்த ஆட்சி கடந்து போன எந்த ஆட்சியா இருந்தாலும் அதோட ஒரு பொழுதும் ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது. டோட்டலா வேற. அவங்களோட ஆட்சியை நான் குறை சொல்லவோ இல்லை குச்சி காமிக்கவோ நாங்கள் வரல. நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஆட்சி வேற, மக்களுக்கான ஆட்சி. நம்ம ஆட்சி முழுமையா மக்களுக்காக சேவை செய்வதற்காக மட்டுமே தான் நம்ம எல்லாரும் இங்க இருக்கோம். இதுல வேற்றுமைன்றது எதுவுமே நமக்குள்ள கிடையாது. சரிங்களா? இப்போ இதை சில பேர் தூண்டுதல் பேரி நீங்க ஒரு அடுக்குமுறையில அடங்கி கிடக்கலாம். குறிப்பிட்டு யாருன்னு சொல்லல, திரும்ப ஒரு முறை சொல்லுறேன். சப்போஸ் உங்களுக்குள்ள 1-2 பேர் கூட இருக்கலாம். அப்படி இருந்தா அவங்களுக்காக இந்த பதிவு. தயவு செய்து யாரும் யாருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களாவே நம்மளுடைய மக்களுக்காக நீங்க சேவை செய்யணும், பணியாற்றணும் என்பதை இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன். இப்படி உள்ள இருந்து தொந்தரவு செஞ்சாலோ பணி செய்ய விடாம தடுத்தாலோ கண்டிப்பா அதுக்குண்டான நடவடிக்கை எடுக்கப்படும். அது கண்டிப்பா யாருங்கிறது எனக்கு தெரியும். நான் உங்க முன்னாடி ஆளை அடையாளப்படுத்த நான் விரும்பல. அதனால திரும்ப சொல்றேன், இன்னையிலிருந்து மக்களுக்கான ஆட்சியில மக்களுக்காக நம்ம பணியாற்றுவோம். உங்களுடைய சேவையெல்லாம் மக்களுக்காக மட்டுமே இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன்.